ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். பிள்ளைகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது. வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஆசைகளெல்லாம் நிறைவேறும் நாள். வியாபாரத்தில் மிகப் பெரிய லாபம் கிடைக்கும். பற்பல வகையில் நன்மைகள் சேரும். தனதானிய சேர்க்கை ஏற்படும். தொழிலில் மேன்மை உண்டாகும். மற்றவர்கள் பொறாமைப்படும் நிலை ஏற்படும். கையிருப்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெரிய சிறப்பு ஏற்படும். மன அமைதி உண்டாகும். தெற்கு திசையிலிருந்து நல்ல செய்தி வந்து கிடைக்கும். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கத் தொடங்குவீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். புதுமை படைக்கும் நாள். இதய நோயாளிகள் காஃபி பழக்கத்தை கைவிட வேண்டிய நேரம் இது. இனியும் காஃபி குடித்தால் இதயத்தில் தேவையற்ற பிரஷர் ஏற்படும். இன்று பல புதிய நிதித்திட்டங்கள் உங்களிடம் வைக்கப்படும். எந்த கருத்தும் தெரிவிப்பதற்கு முன்பு அவற்றின் சாதக பாதங்களை கவனமாக பாருங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களிடம் குறை காணும் போக்கை உறவினர்கள் குற்றம் சொல்வார்கள். அது நேரத்தை வீணடிக்கும் செயல் என்று நீங்கள் உணர்ந்திட வேண்டும். இதனால் உங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்கப் போவதில்லை. குணத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. உங்கள் இருவருக்கும் உள்ள உறவு மேஜிக்கலாக மாறுவதை நீங்கள் உணரும் நாள் இது. இன்று நீங்கள் உங்கள் பெரும்பாலான நேரத்தை வீட்டில் தூங்கலாம். நீங்கள் எவ்வளவு விலை மதிப்பற்ற நேரத்தை வீணடித்தீர்கள் என்பதை மாலையில் நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் திருமண வாழ்வின் ஒரு இனிமையான அத்தியாயம் என்று தொடங்கும். இன்று வெளியே சாப்பிடுவது உங்கள் வயிற்று நிலையை மோசமாக்கும். எனவே இன்று வெளியே சாப்பிடுவதை தவிர்க்கவும். கார்த்திகை 2-3-4 நன்மையான நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். எதிர்பார்த்த பணம் வரும். உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர். ரோகிணி, உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும். மிருகஷீரிடம் 1-2 பழைய கடன் வசூலாகும். புதிய பொருட்கள் சேரும். செயல்களில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். இன்று உங்கள் பலம். எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்பதற்காக முனைப்போடு செயல்படுவீர்கள். புத்திசாலித்தனமான நண்பரின் உதவி உண்டு. இன்று உங்கள் பலவீனம். அவசரமான நேரத்தில் உடல்நிலை கோளாறு சிரமப்படுத்தும். அரசாங்கத்திலிருந்து வரவேண்டிய உதவி தாமதமாகும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்: 1. வருகின்ற வருமானத்தை சேமிக்க வேண்டும். 2. வியாபாரத்தில் என்ன குறைகள் என்பதை கவனமாக பார்க்க வேண்டும். 3. ஆசையாக பேசும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட எண்கள் 2-9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான்.